கை தட்டி அவரை நம்ம வந்து வரவேற்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் ஒருத்தர் நமக்கு கத்து தராங்க அப்படின்னா நமக்கு அவர் ஆசானாதான் இருக்க முடியும். அவரு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தரும் போது நாம கேள்விகள் கேட்கக்கூடியவர்களா, அந்த விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆசானுக்கு உகந்த குழந்தைகளா நம்ம வந்து மாறணும். சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸா ஒரு ½ an hour இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அவர் தனிப்பட்ட முறையில ஒரு பிசினஸ் பண்ணி அதுல வளர்ந்து வந்து ஃபேமிலி பிசினஸ் பண்ணி அதுல வளர்ந்து வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா அஃப்கோர்ஸ் இருந்திருக்கும். சோ அவரோட பிசினஸ் காலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 3 to 5 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம JCA வந்து இருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ட்ரெயினரா இருக்காரு. ஒரு ட்ரெயினர் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அவர் லைஃப்ல அவர் கத்துக்கிட்ட விஷயத்த அவரு அடுத்தவங்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்னா அதை நாம கவனமா கவனிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். சோ மிஸ்டர் மனோஜ்குமார் அவர்களை, பிரபாகர் அவர்களை அன்புடன் உங்கள் கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறேன். பிளீஸ் எழுந்து நின்று கைத்தட்டி அவரை வரவேற்கலாம். செக் செக். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்களே எப்படி இருக்கீங்க? யா ஆஃப் கோர்ஸ், நான் மட்டும் கிடையாது, நம்ம டிடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் தான் பேச போறோம். இல்ல அவங்க பேசுவாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. சோ அவர் இப்ப கேட்டாரு எப்படி இருக்கீங்கன்னு. எப்படி இருக்கீங்க? அப்ப அவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. நமக்கு 2 கை இருக்கு, 2 கையில கூட ஹாய் சொல்லலாம். எஸ் சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க. அந்த லேர்னிங்கை எங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த காலை பொழுதுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் எங்க லைஃபை மாத்தக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்பர் ஆஃப் டைம் இஸ் யோர்ஸ். டேக் யுவர் ஸ்டேஜ். தேங்க் யூ so much. தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழை முதலாக சொல்லி தந்த என்னோட தாய் தந்தைக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். சத்தம் பத்தல. குட் மார்னிங். அதாவது ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, அந்த படம் கவுண்டமணி வந்து அவர் போட்டோக்கு அவரே மாலை போட்டுட்டு இருப்பாரு. பார்த்திருக்கீங்களா? நமக்கு யாரும் மரியாதை தர போறது இல்ல, நமக்கு நாமளே மரியாதை தந்தார உண்டு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னலமற்று தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் தன்னோட சந்ததிகளுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து தந்தைகளுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நமக்கு நம்ம தான் பாராட்டிக்கணுங்க. சத்தம் பத்தல. ஓகே, நான் இதுல வந்து கொஞ்சம் போட்டோஸை காமிக்கிறேங்க. போட்டோஸ் காமிக்கிறேன். இந்த போட்டோல இருக்கவங்க பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகேங்களா? எஸ். யார் இவரு? காந்தி. காந்தின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? காந்தின்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? என்னங்க? பணமா? காந்திக்கு பணமா? ஓகே. விடுதலை, ஃப்ரீடம் வாங்கி தந்தவர். ஓகே, வேற ஞாபகம் வருதுங்களா? அகிம்சை வரையில போரை தண்டாரு. சிம்பிளிசிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஓகே, இவங்களை பத்தி, இவங்க யாரு? இவங்க பேரு? இந்திரா காந்தி. சரி, இவங்களை பத்தி நினைச்சா என்ன ஞாபகம் வருது? அயன் லேடி, பிரைம் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஒரு அயன் லேடி, இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் அவங்களுக்கு. ஓகே, இவர் யாரு? மோடி. சூப்பர், ஒரு பெரிய கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு. ஓகே, இவர் யாருங்க? மோடி. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இப்போ. ஓகே, இவரு
அப்துல் கலாம் சூப்பர். மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கைத்தட்டல். சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. வாவ். ஏங்க நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையா, குட்டி சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவோட முதல் குடிமகனா உயர்ந்த ஒரு மனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஓகே, இவர் யாருங்க? ஹிட்லர். எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியுமா? ஓகே. இவரு ட்ரம்ப், அமெரிக்காவோட கரண்ட் பிரசிடென்ட். கரெக்ட்டுங்களா? ஓகே. இவரு இவரு நார்த் கொரியாவோட கிங் அப்படின்னு சொல்லலாம், பிரசிடென்ட் சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம். ஆளுநாள் அவரு தான். ஓகேங்களா? இவரு இவரு தெரியுங்களா? ஸ்டாலின், முசோலினி ஸ்டாலின். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஸ்லைட்ல பார்த்த ஒரு 4 தலைவரும் பார்த்திருக்கோம். இங்க ஒரு 4 தலைவரும் பார்த்திருக்கோம். இவங்கெல்லாம் யாருங்க? ஹலோ எவ்ரிவன், இருக்கீங்களா? லீடர்ஸ். அவங்க எல்லாமே வந்து லீடர்ஸ். இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா லீடர்ஷிப். ஒரு எக்ஸாம்பிளா நிறைய லீடர்ஸை பார்த்திருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ அந்த தலைமை பண்பு நமக்கு இருக்கா, இல்ல எந்த மாதிரி தலைமை பண்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிரசன்டேஷன். நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய லீடர்ஸ் யார் யாரு? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லீடர் கடந்து வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பேர் சொல்ல முடியுங்களா? யார் யாருன்னு? எனி லீடர்ஸ்? நம்ம பார்த்துட்டு இருக்கிற லீடர்ஸ் டெய்லியும் யாராச்சும்? ஓகே. ஒரு கம்பெனி, ஒரு எம்டி, நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர் இல்ல எம்டி, அவர் வந்து ஒரு லீடர் அந்த கம்பெனிக்கு. அடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள். அவங்களெல்லாம் நம்ம நியூஸ் பேப்பர்லயும் சரி, நியூஸ்லயும் சரி, டெய்லி ஏதோ ஒரு விதத்துல அந்த தலைவர்களை வந்து நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம், சந்திச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு டிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, அதுக்கு இங்க ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்களாம் நம்மளே வந்து வழிநடத்தக்கூடிய லீடர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, லைன்ஸ் இருக்கு, ரோட்டரி இருக்கு. ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. மேனேஜர்ஸ், ஓனர் கீழே மேனேஜர், அந்த மேனேஜர் கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த மேனேஜர் அந்த டீமை புஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீமுக்கு அந்த மேனேஜர் தான் ஒரு டீம் லீடரா இருப்பாரு. நம்ம ஃபேமிலிக்குள்ளார குடும்ப தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு நம்ம அப்பா. கரெக்டுங்களா? அவங்களும் ஒரு லீடர் தான் நமக்கு. சில குடும்பத்துல அம்மா முன்னின்று அந்த குடும்பத்தை வழி நடத்துவாங்க. அவங்க அட்வைஸ் இல்லாம எதுவுமே நடக்காத வீட்டுக்குள்ளார இவங்களும் ஒரு லீடர். சில பேருக்கு அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அவங்க அண்ணா இல்ல அவங்க அக்கா தங்கச்சி யாராச்சும் ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில டெய்லியும் சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணா ஒரு பிசினஸ் தனியா நடத்திட்டு இருக்கலாம், அவங்க அக்கா தனியா ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கலாம், அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை தந்துருக்கலாம். அந்த 10 பேருக்கு அவங்க தான் யாரு? தலைவர். அண்ட் கடைசியா நீங்களே யாரு? ஹலோ, நீங்களே யாரு? லீடரா இல்லையா? நீங்களா லீடர்னா பெருசா ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்போம். பயங்கரமா கிளாப் பண்ணணும். நீங்களே லீடர்ஸா? சவுண்ட் பத்தல இன்னும் பத்தல. நீங்க லீடர்னா பெரிய கிளாப் பண்ணுங்க. ஏய் இவ்வளவு நானா? நல்ல காலையில் நேரம் நல்லா சாப்பிட்டு பிரிஸ்கா இருப்பீங்க, நல்ல பலமா. எஸ், தேங்க்யூ. நீங்களும் ஒரு லீடர் தான். யாரோ ஒருத்தர இந்த நிமிஷமா இருக்கட்டும், எப்பயாச்சும் ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆச்சும் அவங்க உங்களை பார்த்து இவரை மாதிரியாச்சும் நம்ம இருக்கணும், இவர் சொல்ற விஷயம் கரெக்டான விஷயம், இவர் பண்ணா கரெக்டா இருக்கும், இவர் சொன்ன விஷயம் சொன்னபடி நடந்தா நம்ம நல்ல வழிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யாரையோ ஒருத்தர ஏதோ ஒரு மூலையில அவங்கள மாத்திருப்பீங்க. அப்போ நீங்களும் ஒரு லீடர். ஓகே, லீடர்னா யாரு? லீடர் இத்தனை லீடர் பார்த்துட்டோம். காந்தியை பார்த்தாச்சு, மோடியை பார்த்தாச்சு, ஹிட்லரை பார்த்தாச்சு, ஸ்டாலினை பார்த்தாச்சு, இத்தனை லீடர் பார்த்துட்டோம்.
அப்பா அம்மா பார்த்துட்டோம், உங்களையே பார்த்துட்டோம், ஓனரை பார்த்துட்டோம், எல்லா லீடர்ஸ். ஓகே, லீடர்னா என்ன? யாரு? யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்றீங்களா? லீடர்னா யாரு? லீடர்னா என்ன? என்னங்க? வழிகாட்டுபவர். சூப்பர், மேடமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். வழிகாட்டுபவர். ஒரு லீடர்னா வழிகாட்டுபவர். எதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். ஆனா நம்ம எங்க போய் நம்ம சேர போறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டீமை உள்ள ஒரு கூட்டத்தை அவங்க பின்னாடி சேர்த்து அந்த கோலுக்காக கைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போறவர் பேர் தான் ஒரு தலைவர், ஒரு லீடர். அந்த கோல் எந்த மாதிரி கோலா இருக்கணும்? அந்த கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல முன்னேற்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், இல்ல உங்களை ஒரு நல்வழிப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கணும். அத உங்களுக்கு உங்க மனசார உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ற ஆள் பேரு தான் தலைவர், லீடர். ஓகேங்களா? ஒரு சின்ன வீடியோ, ஆடியோ. ஆடியோ இந்த வீடியோ பார்த்திருக்கீங்களா? 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 ஓகே, ஆடியோ கேட்கல. இந்த பிசினஸ் ஓனர் உள்ள வராரு. ஓனர் உள்ள வராரு, எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் போனை பார்த்து நோண்டிட்டு இருக்கான். உள்ள வந்தவன என்ன கேக்குறாரு? 9:30 மணிக்கு வேலை ஆரம்பிக்கணும்னு நீ லேப்டாப் கூட ஓபன் பண்ணல, என்ன வேலை பாக்குற? உனக்கெல்லாம் சம்பளம் தந்து மேய்ச்சிட்டு இருக்கிற எனக்கு வேலையா? அதனால உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். உனக்கு நம்மளுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சம்பளம் கேக்குறாரு. மாசம் 10,000 வாங்குறாப்ல. சுத்தி இருக்கவங்களா சார் சார் எல்லாத்துக்கும் இதுதான் கதி. அவசரப்பட்டீங்களே சார். அவசரப்பட்டா கரெக்டா நம்ம முடிவு பண்ணால. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னையா பண்ணிட்டு இருக்க? மணி என்னாச்சு? என்ன லேப்டாப் ஆன் பண்ணல, மொபைல் நோண்டிட்டு உட்காந்துருக்க நீ? யூஸ்லெஸ் ஃபெலோ. ஒர்க்ல சின்சியரிட்டி கிடையாது உனக்கெல்லாம். மாசமான சம்பளம் வாங்குறீல? உன்ன மாதிரி ஆளுங்க இருந்த கம்பெனி எப்படியா முன்னேற முடியும்? கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் கல்ல அப்படியே இறங்கி போச்சு, தெரியுமா உனக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு வேலைக்கு சேர்ந்து நீ? 1 year. எவ்வளவு சம்பளம் உனக்கு? 10,000. உன்னெல்லாம் வெளில போய் சோத்து சிங்கி அடிச்சா உனக்கெல்லாம் புத்தி வரும். உன் பேர் என்ன? ரகு. ரகு சார். இந்த அது புடி முதல்ல. சார். நீ எதுவும் பேசாத, இந்த புடி. 3 மாசம் சம்பளம், உனக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட். இதோட உனக்கு கம்பெனிக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இனிமேல் அந்த பக்கம் நான் பார்க்க கூடாது. வா வெளியில முதல்ல. யூஸ்லெஸ் ஃபெலோ. சார். எதுவும் பேசாதம்மா. வேலை செய்யலாம் எல்லாத்துக்கும் இதுதான் கதி. அவசரப்பட்டீங்களே சார். அவசரப்பட்டா கரெக்டா நம்ம முடிவு பண்ணால. ஆமா, எதுவும் சொல்ல வந்தீல்ல? சார், அவ கொரியர் பாய் சார். கொரியர் கொடுக்க வந்தவனுக்கு போய் 30,000 ரூபாய் கொடுத்துட்டீங்களே சார். சில முட்டா பயலை எல்லாம் தாண்டவ போனே காசு முதலாளி யாக்குதடா. அந்த கம்பெனிக்கு அவர் யாரு? ஓனர். ஓனருங்களா? அந்த கம்பெனிக்கு அவரே லீடரா? ஓகேங்களா? என்ன பண்ணாரு? 30,000 ரூபாய் போச்சு. 30,000 போகும். 30,000 எதனால? அவசரப்பட்டனால, ஒரு தெளிவான முடிவு இல்லாதனால. ஆனா வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கண்ணா. தெளிவு இல்லாதனால. கரெக்டுங்களா? இந்த மாதிரி தலைவர்களை நிறைய டைப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். எந்த மாதிரி தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க,
அப்படின்னு சொல்லி நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான 3 தலைவர்களோட டாபிக் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். டெமோக்ராட்டிக், நம்ம இந்தியா என்னங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, கரெக்டுங்களா? நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டுதான் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம், கரெக்டா? இதே மாதிரி தான் ஒரு லீடர் டெமோக்ராட்டிக்கா இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நடந்த மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்தவனே வருவாரு, ஒரு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த முடிவை அவர் மட்டும் எடுக்க மாட்டாரு, அவரு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருட்டையும் டீம் மெம்பர்ஸ்ட கேட்பாரு, இந்த மாதிரி இத்தனை லட்ச ரூபா ப்ராஜெக்ட் நமக்கு வரப்போகுது, இதை எடுக்கலாமா வேண்டாமா, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி அதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அந்த நல்ல விஷயத்தை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றத பேர் தலைவர் ஒரு பேர் தான் டெமோக்ராட்டிக் லீடர். நம்ம எப்படி அரசியல்ல யார் வேணா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், அந்த உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம போன வருஷம் ஜெயிக்க வச்சவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அந்த முடிவு நம்ம கையில் இருக்கு. இதுக்கு பேரு டெமோக்ரஸி. எந்த ஒரு தலைவர் தன்னுடைய டீம் மெம்பர் எக்ஸ்கியூஸ் மீ மெம்பர்ஸ், சோ நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? இல்ல யாரும் தயவு செய்து தவறா எடுத்துக்க வேணாம். ரொம்ப நல்ல ஸ்பீச், ரொம்ப நல்லபடியா நமக்கு லீட் பண்ணிட்டு இருக்காரு. சோ பின்னாடி நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க, என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட நீங்க கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். நீங்க அங்க பேசுனீங்கன்னா பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ப்ளீஸ் தயவு செய்து யாரும் அங்க பேச வேண்டாம். நல்ல ஒரு ஸ்பீச், லீடர்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் அருமையா பேசிட்டு இருக்காரு. ப்ளீஸ் தயவு செய்து கவனிங்க. நம்ம செல்போன் அப்புறம் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிரேக் டைம் வரும், அந்த பிரேக் டைம்ல பாருங்க. ப்ளீஸ் அட்டென்ட் பண்ணி மனசை இங்க வச்சு கவனிங்க. காதை மட்டும் வைக்க வேணாம், புத்தியை வைக்க வேணாம், மனசை வைங்க. சோ எனக்காக ஒரு 10 minutes அவர் ஃபினிஷ் பண்ணிடுவாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். இல்ல கவனிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, டெமோக்ராட்டிக் லீடர் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ஆட்டோகிராட்டிக். இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த வீடியோ, யாரோட பேச்சும் கேட்காம நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவு. ஏன்னா எவ்வளவு கோபமா இருந்தாலும் கரெக்டான முடிவு தான் இருப்பேன். எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் நான் சொல்றது மட்டும் தான் நீங்க செய்யணும், யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் சொன்னா அது கரெக்டா இருக்கணும். அதுல எத்தனை லட்ச ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு இருக்கிற தலைவர்கள் தான் ஆட்டோகிராட்டிக் லீடர்னு பேரு. அடுத்து பியூரோகிராட்டிக். இது ரொம்ப 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 சிரமம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல நம்ம போய் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனா அந்த ஃபைல் அங்க பாஸ் பண்ணுவாங்க, அவர் கையெழுத்து போட்டுட்டு வந்தாரா மறுபடியும் என் கைக்கு வர முடியும். மறுபடியும் அந்த இடத்துக்கு போனா அவர் கையெழுத்து போடணுங்க, அவர் போட்டாரா நான் பாஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் இங்க வர முடியும். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த ரூல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த ரூல்ஸ் படி தான் நான் நடப்பேன். ரூல்ஸ் ராமானுஜன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ரூல்ஸ் படி தான் நடப்பேன். ரூல்ஸை தாண்டி ஒரு கோடு நான் தாண்டி போக மாட்டேன், ஒரு கோடு நான் பின்னாடி எடுத்துக்க மாட்டேன். என் புக்ல என்ன இருக்கோ, எனக்கு என்ன சொல்லி இருக்காங்களோ, எனக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதை தவிர நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற தலைவர் பேர் தான் பியூரோகிராட்டிக் லீடர். ஓகே, இப்ப 3 டைப் ஆஃப் லீடர்ஷிப் பார்த்திருக்கோம். நம்ம இதுல எந்த மாதிரி லீடரா நம்ம இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்? டெமோக்ராட்டிக். மேடம் டெமோக்ராட்டிக் சொல்றாங்க. ஓகே, வேற யாராச்சும் என்ன டைப் ஆஃப் லீடரா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்களே லீடரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அமைதியா இருக்கிற பாட்டு அதுவே டவுட்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. எஸ் மேடம், நீங்க தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி லீடரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்ல தெரியல. ஓகே, பரவாயில்ல மேடம். இது சொன்னதுக்கே ஒரு பெரிய கைத்தல். யாருமே சொல்லாத விஷயத்தை நீங்க சொல்லி இருக்கீங்க. சார், ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு லீடர் நான் ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சார், நான் சொன்ன 3 டைப்ல டெமோக்ராட்டிக், ஆட்டோகிராட்டிக், பியூரோகிராட்டிக், அதுல எந்த மாதிரியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக். ஓகே,
அண்ணன் சைகிலே காமிச்சிட்டாரு. அங்கிருந்து பேசினா உங்களுக்கு கேட்காரு, நான் சைகிலே காமிக்கிறேன்னு காமிச்சிட்டாரு. ஓகே, வேற யாராச்சும் ஆட்டோகிரிட்டிக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மூணாவது பியூரோகிராட்டிக். எனக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ நான் அதை மட்டும் தான் செய்வேன், அதை தாண்டி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. நீங்க மேடம் கை தூக்குனீங்க. 1ஆம் நம்பர் டெமோக்ராட்டிக். எல்லாத்தையும் கலந்து யோசிச்சு சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஆனா நான் இதை ஒரு வேற விதமா சொல்லட்டுமா? ஒரு தலைவன் ஒரு சிறந்த தலைவன் இந்த 3 குணாதிசயமும் இருந்தாகணும். இந்த 3மே ஒரு தலைவனுக்கு இருந்தாகணும். முடிவு எடுக்கிற நேரத்துல நம்ம முடிவு எடுத்தே ஆகணும். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி. நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் பேசலாம். வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் இனிஷியேட் ஜெட் மேல போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தடுத்து நிறுத்த முடியுமா? ஆனா அந்த ஜெட் கவுண்ட் டவுன் 0 வர வரைக்கும் எந்த ஒரு முடிவு வேணா நம்ம எடுக்கலாம். ஆனா அந்த கவுண்ட் டவுன் 0 ஆகி ஜெட் லான்ச் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் சொல்ல முடியுமா? அப்போ இன்னொருத்தவங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, பண்ணாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவனா இருக்கணும். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு என்னங்க, நீங்க ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இந்த ரோல் மாடலா இருக்கிறதுக்கான பேசிக் கிரைட்டீரியா என்ன? நீங்க நல்ல விஷயங்களை பண்ணணும், கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணணும். ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கிற சயின்ஸை தாண்டி வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றாங்க. ஆனா எத்தனை ஃபெயிலியர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போ ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கைட்லைன் இருக்கு. அந்த கைட்லைன் படி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்ன பண்ண முடியும்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கருந்து பண்ண வேண்டிய விஷயத்த ஒரே வருஷத்துல ஒரே மாசத்துல நம்ம பண்ணிடலாம். சோ இந்த 3 தகுதியும் இருந்தா மட்டும்தான் ஒரு சிறந்த லீடரா நம்மளால இருக்க முடியும். ஓகே, சிறந்த இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் பார்த்தோம். ஒரு சிறந்த லீடர், நல்ல குவாலிட்டியான லீடர், ஒரு சூப்பரான லீடர், இவன் தானே என் தலைவன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன தகுதிகள் நமக்கு வேணும்? என்னென்ன தகுதிகள் நமக்கு வேணும் பார்க்கலாங்களா? பார்க்கலாமா? எஸ், என்னதுங்க? கம்யூனிகேஷன். அதாவது வடிவேல ஒரு படத்துல தண்ணி வேணும்னு தான் கேட்பார். தண்ணி வேணும்னா கல்யாண மண்டபத்துல தண்ணி வேணும்னு கேட்பார். அது அப்படியே மாதிரி வெள்ளி சொம்புல கேட்கிறார். வெள்ளி சீதனம் தரலினா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கல்யாணம் ஸ்டாப் ஆயிரும். கரெக்டா? அதே அந்த வடிவேலு டைரக்டா போய் கிச்சன்ல போய் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு குடிச்சிருந்தா கல்யாணம் நடந்திருக்குமா? நடந்திருக்காரா? ஒவ்வொருத்தர் மூலியமா பாஸ் ஆகி பெருசாகி என்னாச்சு? பாவம், அந்த படத்துல ஒரு கல்யாணமே ஆகாம போயிருச்சு. இதுதாங்க கம்யூனிகேஷன். நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லணும்னு நினைச்சோம்னா ஒண்ணு ஆஸ் அ லீடரா நம்ம தெளிவா கிளியரா சொல்லணும், இல்லையா அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். இன்னைக்கு காலையில வந்து 9 மணிக்கு எல்லாரும் இங்க அசம்பிள் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. 9 மணிக்கு அசம்பிள் ஆகணும்னு சொல்லிட்டு எப்ப முடியும்னு சொல்லாம விட்டுட்டா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவீங்களா? ஏன்னா 9 மணிக்கு வர சொல்லிட்டாங்க, எப்ப முடியும்னு சொல்லல, என்ன நடக்கும்னு தெரியாது, நமக்கு எதுக்காக நம்ம போறோம்னு தெரியாது. சரி, எதுக்கு நம்ம எல்லாம் போய்கிட்டு அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்துருவோமா? ஆனா 9 மணிக்கு இங்க வாங்க, இங்க ஒரு டோக்கன் தருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரசன்ட், இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே முன்கூட்டியே ஒரு வீடியோ போட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஏற்கனவே உங்களை ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு காலையில உங்களை வர வச்சிருக்காங்க. சோ உங்க மைண்ட் செட் என்ன இருக்கு? ஓகே, 9 மணிக்கு நம்ம இங்க வரணும், 9:30 மணிக்கு ஈவென்ட் நடக்கும், இத்தனை மணிக்கு இந்த மீட்டிங் முடியும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணி வந்திருக்கோம். ஒரு கிளாரிட்டி இருக்கு. அப்போ நமக்கு என்ன, மனசுல வந்து அந்த சலனமே இருக்காரு, தடங்கள் இருக்காரு, எதுவுமே இருக்காரு, பயங்கர கிளியரா இருப்போம். ஒரு தலைவன், எந்த ஒரு தலைவன் தான் சொல்ல வர விஷயத்த கரெக்டா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லி அவங்க மனசுல பதிகிற மாதிரி சொல்றானோ அவன் தான் ஒரு சிறந்த தலைவன். ஓகேங்களா? அடுத்து நான் சொல்ல போறது முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தலைவனுக்கு இது இருந்தா மட்டும்தான் அவன் தலைவன். கேட்கணும். தொண்டர்கள் சொல்றத, அவங்க டீம் சொல்றத, அவங்க குடும்பத்துல இருக்கவங்க சொல்றத, அவங்க நண்பர்கள் சொல்றத கேட்கணும், ரிசீவ் பண்ணும். யாரோ ஒருத்தர் நீங்க சொல்றத கேட்காம நடந்துக்கிறாங்களோ
அவங்கள நீங்க தலைவராகவே எடுத்துக்க தேவையில்லை. யார் ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்க நல்லது சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு தப்பா சொல்லலாம், என்ன வேணா இருக்கட்டும். பட் ஆனா ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு அவங்க தொண்டர்கள், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட வேலை செய்யறவங்க அவங்க சொல்றத கேட்கணும். என்ன சொல்றாங்களாச்சும் கேட்கணும். அதுக்கப்புறம் இல்லப்பா நீ சொன்னது தப்பு, இந்த மாதிரி பண்ணா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு அடி வாங்கும், இப்படி பண்ண வேணாம், நம்ம இப்படி பண்ணலாம், இது யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்க நல்லது. இதே ஒரு ஃபேமிலியில வந்து இப்போ வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ணணுங்கிறாங்க, இல்ல இல்ல இப்ப நம்ம கையில காசு கம்மியா இருக்கு, நமக்கு வேற ஏதோ பட்ஜெட் வரும்போது நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றது கேட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமோ நல்லது. அவங்க சொல்றதே கேட்காம நம்ம சொல்றதா அப்படின்னு நம்ம இருந்தோம்னா தலைவனாகவே முடியாது, அவங்க தலைவராக அக்செப்ட் பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சிறந்த தலைவனுக்கு தெளிவான பேச்சு இருக்கணும், நல்லா கவனிக்கணும், வளர்ச்சிக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கணும். ஒரு தலைவனா இருந்துகிட்டு நம்ம குடும்பம் ஒரே நிலைமையில இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்யற இடம் ஒரே நிலைமையில இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுதா, அதே 10 வருஷமா 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆயிடுச்சு நீங்க கம்பெனி நடத்தணும் அவசியமே இல்லை. ஒரு பிசினஸ் ஓனரா உங்களுக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களா, மாசம் 1 லட்சம் ரூபாய் நீங்க டார்கெட் கம்ப்ளீட் பண்ணி பிக்ஸ் பண்ணிருக்காங்களா, எவ்வளவு மாசம் அந்த 1 லட்சம் ரூபாய் நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஓடுவீங்க, அடுத்த மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வரணும், அடுத்த மாசம் 2 லட்சம் ரூபாய் வரணும், 3 லட்சம். அதான் வளர்ச்சி, உங்களுக்கும் சரி உங்க கம்பெனிக்கும் சரி. நீங்க அந்த வளர்ச்சியை காமிச்சாதான் உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா ஒண்ணுமே இல்லை, நீங்களும் இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க, உங்க சார்ந்து இருக்கிற கம்பெனி இம்ப்ரூவ் ஆகாது. சோ ஒரு தலைவன் அந்த டீமை வளர்ச்சியை நோக்கி கொண்டுட்டு போகணும். டெலிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க, 10வது படிச்சு முடிச்சவன் அக்கௌண்ட்ஸ் தந்திருப்பாங்க, நீ அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கோ. ஒருத்தனுக்கு வந்து அவனுக்கு வெளியில போக ரொம்ப ஆசையா இருக்கும், சேல்ஸ் நான் போய் வெளியில போய் நான் மார்க்கெட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஆசையா இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து கடையில வந்து சேல்ஸ், கடையில உட்காந்துட்டு நீ கணக்கு பாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா, கடையில உட்காந்து கணக்கு பார்க்கணும்னு அவனுக்கு ஆசையா இருக்கும். அவனை வந்து வெளியில அனுப்பிச்சுட்டு நீ சேல்ஸ் எனக்கு இந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு எந்த வேலை எப்ப தரணும், எவ்வளவு நேரத்துக்கு தரணும் ஒரு நல்ல தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம இந்த வேலை நடக்கலையே ஒரே இடத்துல தான் இருக்கும், ஏன் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவன் தலைவன் இல்ல. கரெக்டான ஆளை பார்த்து அவனுக்கு என்ன திறமை இருக்கு, அவனுக்கு எந்த வேலையை தரலாம், எந்த வேலை செஞ்சா எனக்கு ரிசல்ட், என்னோட கம்பெனிக்கு ரிசல்ட் இருக்கும், நம்ம குரூப்புக்கு ரிசல்ட் இருக்கும்னு யோசிக்கிற பேர் தான் ஒரு சிறந்த தலைவர். டேக்கிங் அக்கௌண்டபிலிட்டி. ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணி சக்சஸ் ஆகுது. நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, கிரிக்கெட் MS தோனி கேப்டனா இருக்கும்போது வேர்ல்ட் கப் ஜெயிச்சு எந்த கப்பு ஜெயிச்சாலும் அவர் என்ன பண்ணுவாரு, கப்பை வாங்கி டீம் மெம்பருக்கு தந்துட்டு அவர் போய் ஓரமா நினைப்பாரு. ஆனா ஒரு தோல்வி வந்துட்டா அவர் மட்டும்தான் பேட்டி தருவார். நியூஸா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு தோல்விக்கு அவர் தான் பொறுப்பேற்பார். ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு ஜெயிக்கும் போது தன்னை டீமை முன்னிறுத்தி பேசுறதும், ஒரு தோல்வி வந்துச்சுன்னா தான் பொறுப்பேற்று அதை அடுத்த தாட்டி என் டீம் மூலியமா நான் கரெக்ட் பண்ணி காமிப்பேன்னு சொல்றதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு. அண்ட் எத்திக்கல், நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம பண்ற விஷயம் கரெக்டா இருக்கணும். சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ரோல் மாடல், ஒரு லீடரா இருக்கோம்னா நம்ம மினிமம் ஒருத்தரையாச்சும் வந்து நம்ம பின்னாடி வர வைக்கிறோம். நமக்கு பின்னாடி 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், லட்சம் பேர் வரலாம், கோடி பேர் வரலாம். அவன் ஏன் உங்களுக்கு உங்க பின்னாடி வரணும், எதுக்காக உங்க பின்னாடி வரணும்? நீங்க ஏதோ ஒரு விஷயம் நல்லதை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்க பின்னாடி வரணும். சோ எது பண்ணாலும் அந்த குறுக்கு வழியில போலாம், சீக்கிரம் நம்ம இது முடிச்சிடலாம், நம்ம இதுல லஞ்சம் தானே பிரைப் பண்ணோம்னா சீக்கிரம் இந்த வேலை நடந்துரும், அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் அதே மாதிரி தான் மாறுவாங்க, அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஒரு தலைவன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கும். தலைவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குறுக்கு வழி கண்டுபிடிச்சாருன்னா அந்த சிஸ்டம் அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். இதெல்லாம் நாங்க முக்கியமான குவாலிட்டிஸ், ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ். எந்த மாதிரி லீடரா நீங்க இருக்க போறீங்க அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. True leader don't create followers, they create more leaders. ஒரு தலைவனாகவே இருக்க முடியாது,
அவன் கூட இருக்கவங்கள யார் ஒருத்தன் தலைவனாக தகுதி இருக்கணும் அவன் மேல தூக்கி கொண்டு எனக்கு அப்புறம் நீரானா இல்ல நீ போய் ஒரு இன்னொரு கம்பெனி ஆரம்பி அவன் வேலையை விட்டு போகும்போது அவனை பழி வாங்கறதுக்காக நீ அவன் பொருள் வாங்குற இடத்துலாம் போய் என்னை விட்டுட்டு வெளியில போயிட்டான் அதனால இவனுக்கு பொருள் தராதீங்க அப்படின்னு சொல்றவன் தலைவன் இல்ல. பரவாயில்ல என்கிட்ட தொழில் கத்துக்கிட்டு அவனும் தொழில் பண்ண போறான் இவனும் வளரட்டும் உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லு நான் உனக்கு பண்றேன் நீயும் நல்லா வா நானும் நல்லா வரேன் அப்படின்னு சொல்றவன் பேர் என்ன தலைவன். சரிங்களா? ஒருத்தர் மட்டும் நிரந்தர தலைவரா இருக்கவே முடியாது. அரசியல் கட்சி இல்ல ஒரு தலைவனா நல்ல தலைவனா இருக்கறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் காமராஜர் தான். அவர் நினைச்சிருந்தா பிரைம் மினிஸ்டரா ஆயிருந்திருக்க முடியும். ஆனா அவருக்கு பேர் என்னங்க? கிங் மேக்கர். அவர் யார் நினைச்சாரோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அவரை கேட்டுனா படிக்காதவருங்க, படிக்காதவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஆ இருந்திருக்காரு. அந்த ஒரு மனுஷன் நம்ம தமிழ்நாட்டுல தோக்கடிச்சோம். பட் இருந்தாலும் மேல சென்ட்ரல் போய் யார் பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், யார் வந்தா நல்லா இருக்கும் இந்த நாட்டுக்கு, இந்த சூழ்நிலைக்கு யார் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஒரு தலைவரா நம்ம மாறணும். நம்ம எதை நோக்கி போறோமோ அந்த நோக்கத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம கூட இருக்கவங்களும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கிற ஆள் தான் ஒரு உண்மையான தலைவன். அந்த மாதிரி ஒரு தலைவரா நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இருப்பீங்களா? ஏன் ஒரு இந்த பக்கம் ஒரு 5 பேர் தாங்க சொல்றாங்க. ஒரு நல்ல தலைவரா இருப்பீங்களா? பெரிய கிளாப் பண்ணுங்க பாவம். நல்ல தலைவரா இருப்பேன், நான் கண்டிப்பா இருப்பேன். எஸ், ஒரு உண்மையான தலைவனை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப 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 கஷ்டம். ஆனா அந்த உண்மையான தலைவன் உருவாக்கிட்டானா அவன் பின்னாடி கோடிக்கணக்கான பேர் போவாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவரா நீங்க மாறணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. பேசினது கேட்டீங்களா? நான் பேசினது இல்ல, சார் பேசினது கேட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல தலைவன் ஆகணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ஃபைனல் ஒரு டச் கொடுத்தாரு. நல்ல தலைவன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? தலைவரை உருவாக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாம் உருவாக்குவீங்களா? உருவாக்குவீங்களா? தைரியமா என்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சோ இப்ப அவர் முகத்துல ஒரு சிரிப்பு வருது பாருங்க. அவர் இவ்வளவு நேரம் கொடுத்த அந்த ஸ்பீச்சுக்கு நீங்க எத்தனை பேர் கை தூக்குனீங்க இல்லையா? அதுதான் அவருடைய சந்தோஷம். ஏன்னா இந்த தலைவன் இங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடி அவர் கூட இருக்கக்கூடிய அவர் தலைவர் இவர் தலைவர் ஆக்கியிருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு இந்த தலைவன் வந்து உங்ககிட்ட இவ்வளவு நேரம் அழகா பேசி ஒரு தலைவனை எப்படி உருவாக்கணும், அந்த தலைவன் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கறது நமக்காக சொன்னாரு. ரியலி குட் ஸ்பீச். உண்மையாலுமே அவ்வளவு ஒரு ஹாப்பினஸா இருந்தது. ஏன்னா எல்லாத்தோட மனசுல இருக்கும், நான் எங்க வீட்டுல தலைவன் தான் தலைவிதான், ஆனா நான் அந்த குடும்பத்துல ஒரு தலைவரையோ தலைவியோ நான் உருவாக்க முடியுமா? என் கம்பெனில நான் தலைவன் தான், என் டீமுக்கு நான் தலைவிதான், ஆனா நான் யார உருவாக்கணும், நான் எப்படி உருவாக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் அதுக்கு வேணும் அப்படிங்கறத அழகா தெளிவா ஒரு பிக்சரைஸோட ஒரு வீடியோவோட ஒரு லெட்டர்ஸோட நமக்காக வந்து இவ்வளவு நேரம் ஸ்பீச் கொடுத்த நம்ம சாருக்கு நாம அனைவருமே எழுந்து நின்று நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய கைத்தட்டலையும் அவருக்கு தெரிவிக்கலாம். பலத்த கைத்தட்டலோடு அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம். தேங்க்யூ so much. சோ காலையில இருந்து இவ்வளவு நேரம் அழகா ஸ்பீச் கொடுத்த ஒரு லீடர்ஷிப்னா என்னன்னு சொல்ல, நம்மளுடைய கண்டிப்பா என்ன சொல்றது, உங்க எல்லாத்துக்குமே அவர் உங்க குடும்பத்துல இருக்க ஒரு அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், மகனா இருக்கலாம். சோ நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம குடும்ப ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஒரு மரியாதை செலுத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கைகளை தட்டி சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். அவருக்காக ஒரு அன்பான பொன்னாடை. சார், அடுத்த டைம் நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க வரும்போது இங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொரு லீடரா மாறி இருப்பாங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ.